அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது படத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் 2023 வந்த படம் இது. டைரக்டர் வந்து டாம் ஹார்ப்பர். இதில் நடித்தவங்க வந்து கேல் காடட், அலியா பட் நடிச்சிருக்காங்க, ஜாமி டோர்னன். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு படம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த சிஸ்டம் படி ஒரு ஹார்ட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்கன்னு, அதை பாதுகாக்கிறதுல தான் இவங்க இருக்காங்க. இவங்க வந்து பார்க்கர், யாங், பெய்லி, அப்புறம் ரேச்சல் ஸ்டோன் தான் வந்து கேல் காடட்டு. இவங்க வந்து அதில் இருக்கும் பொழுது அந்த முல்வேனேன்றவர் வந்து ஒரு நேவியோடைய ஒரு ஷோ நடக்குது. அதில் வந்து அவர் அந்த பந்தயம் கட்டி அது இது பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து இதில் வந்து கேம்பிளிங் பண்ணிகிட்ருக்காரு யுஎஸ் நேவியோட சீல் காம்பேக்ட் ஆப்ரேஷனில். அப்போ வந்து அங்கே வந்து இவங்க அவரை பிடிக்கிறதுக்கு, அவரும் இந்த இதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது பண்ணுறதுல இருக்காருன்னு சொன்னோன்னே அவரை பிடிக்க போகிறாங்க, அதை பாதுகாக்கணுன்ட்டு. அப்போ வந்து இவங்க அவரை பிடிக்க முடியாமல் போயிடுது. அவர் தப்பிச்சுட்டு போயிட்டு ஒரு கேபிள் காரில் போயிட்டு ஒரு மலையில் கேபிள் காரில் போயிட்டு இறங்கி போயிடுறாரு. அவர் தப்பிச்சிடுறாரு. ஆனால் பார்க்கர் போய் அவரை பிடிச்சிடுறாரு. அதுக்குள்ளே போய் இவர் என்ன பண்ணார், முல்வேனே வந்து அந்த ஆயுத வியாபாரி வந்து என்ன பண்ணுறாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டுறாரு. ஸ்டோன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாக்குன்னு ஒருத்தரோட போகிறாங்க. அது இன்னொரு ஆப்ரேஷன் இது மாதிரி இருக்குது, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை காப்பாற்றுறதுக்கு. அப்புறம் லண்டனில் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க தப்பாக பண்ணதால் இவங்களுடைய ஆட்கள் வந்து 2 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க தண்டிக்கப்படுறாங்க. கடைசியாக பார்த்தாக்க இவங்க அந்த கேயா தவான் ஒருத்தங்க, அவள் தான் அலியா பட்டு, அவளும் அந்த இதில் இருக்கான்னு தெரியுது. அவளோட சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டில் தப்பிக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய் ஒரு இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யாரோ ஹேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவள் வந்து இந்தியன் இதில் வந்து அவள் இருக்கதா சொல்கிறாங்க, இந்தியன் கிரிமினல் சிண்டிகேட்டில் இருக்கதா. அப்போ வந்து அவள் வந்து பார்க்கரோட சேர்ந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. அவள் அதில் அந்த எப்படி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஹார்ட்டை வந்து இது பண்ணுறாங்கன்னு. அதுக்குள்ளே இப்போ அவங்கள பிடிக்க போகும்பொழுது ஜாக் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் போயிடுங்க, நாங்கள் பிடிச்சிட்டு வரோன்னா. அவங்க கேட்காம போகிறாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டர் வந்து இதாகிடுது. அதில் பார்க்கர் குதிச்சிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து அது ஒரு இடத்துல இறங்கிடுறாங்க. இவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு ஜீப் மாதிரி ஒன்று வருது. ஆனால் பார்க்கர் அதுக்குள்ளே என்ன பண்ணுறான், யாங்கையும் பெய்லியையும் கொண்டுட்டு தான் ஒரு டபுள் ஏஜென்ட்ன்றதை நிரூபிக்கிறான். அதனால அவன்கிட்டையும் தப்பிச்சு அலியா பட்டை கூட்டிகிட்டு இவங்க போயிடுறாங்க. ஆனால் அங்கேயுமே ஒரு ஜீப் வந்து உங்களை கூட்டிகிட்டு ஒரு கிராமத்துக்கு போகுது. அதுவுமே பார்க்கரோட ஆளுங்க தான் தெரியுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, பார்க்கர்கிட்ட வந்து நீ வந்து இவங்க அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹார்ட்டை வந்து இது பண்ண முடியாதனால இவங்களுடைய மேலே இருக்க 4 பேர் இவங்க தண்டிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 9 ஆஃப் ஹார்ட்ஸ்னு பேர். இவங்க வந்து கிங் ஆஃப் கிளப்ஸு, கிங் ஆஃப் ஹார்ட்ஸு, ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸு, கிங் ஆஃப் டைமண்ட்ஸு, கிங் ஆஃப் ஸ்பேட்ஸ்னு இவங்களுடைய ஹையர் அஃபிஷியல் இருக்காங்க. அவங்க வந்து இவர் தண்டிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த சேட்டரோட ஹெட் குவார்ட்டர்லேருந்து இந்த டிவைஸை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான், நான் பண்ணுறேன்ற அலியா பட்டு. அப்போ அவளை கூட்டிகிட்டு வரும் பொழுது பார்க்கர் என்ன சொல்கிறான், தன்னுடைய கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரையுமே வந்து அவன் தான் வந்து டபுள் ஏஜெண்ட்டாக இருந்து கண்ட்ரோல் பண்ணான்னு தெரியுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உனக்கு என்ன சொல்கிறான், இவன் என்ன பண்ணுறான், அங்கே போய் இங்கே இருக்க 4 பேரையும் கொண்டுடுறான். அவன் சொல்கிறான், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாரையும் தண்டிக்கத்தான் உபயோகமே தவிர கொலை பண்ணதுக்கு உதவாது. இவர் கொலை பண்ணிட்டாருனால இவருக்கு நான் உதவக்கூடாது பார்க்கருக்குன்னு நினைக்கிற அவள். அதனால் கேயா வந்து அவன்கிட்டருந்து விலகி இவள்கிட்ட வந்துடுறான், ரேச்சல்கிட்ட வந்துடுறான். அதனால் ரேச்சல் வந்து அவளை காப்பாற்றி வரும்பொழுது இவன் என்ன சொல்கிறான், அவங்கள இப்போ ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சிருது கேயா. அதனால் அவளை வந்து அது கூட ஆக்சிஜன் பங்கருக்குள்ளே வச்சு அந்த சேட்டரில் வச்சு அதை திருப்பி கொண்டே வைக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை வந்து கேயாவையும் பிடிச்சிடுறாங்க. அவளை வந்து இந்த இதுக்கு உடந்தையாக இருந்ததால் பார்க்கருக்கு. அதனால் வந்து எப்படியோ இவள் வந்து பார்க்கரை சுட்டுட்டு அதை தப்பிக்க வச்சிடறான். ஆனால் கேயா அது காரணம் வந்தால் ப்ரிசனில் இருக்கா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து வேறொரு மிஷினுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஹார்ட்டை கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா அலியா பட்டும் இவங்களும் நடிச்சிருக்கிறத பார்த்தா ஒரு 2 லேடி பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸாக இருக்கும். இந்த பார்க்கர் தான் இதில் கெட்டவன்றதே தெரியாது நமக்கு, அந்தளவு கொண்டு போயிருப்பாங்க. ஜாமி டோர்னன் பார்க்கரை நடிச்சிருப்பார். வித்தியாசமான படம், பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது இந்த படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு நல்ல அலியா பட்டும்
கேல் கடட்டும் ரொம்ப ஒரு சார்மிங்காக இருப்பாங்க. நல்லாயிருக்கும் படம், பார்க்கலாம். நன்றி.